இன்று பாராளுமன்றத்திலே நிறைய பிரச்சனைகள், முஸ்லிம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எங்களுடைய நிறைய விடயங்கள் வர இருக்கின்றது. ஒட்டுமொத்த விடயங்களிலும் அதை அங்கே குரல் கொடுத்து பேசுகின்ற ஒரு சக்தியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் அரசு மாத்திரம்தான் இருக்க முடியும். தேசிய மக்கள் சக்தியின் மூலமாக, என்பிபி அரசாங்கத்தின் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட ஒட்டுமொத்த எந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே வாய் திறக்க மாட்டார்கள். அந்த வெள்ளத்தில் மூழ்கின சம்மாந்துறையைச் சேர்ந்த மதரசா மாணவர்கள் தொட்டும் இன்று வரைக்கும் அங்கே எமது தேசிய தலைவர் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று பேசினார். அங்கே நாங்கள் தீர்மானம் எடுத்து விட்டோம் என்று அமைச்சரவையில் கூறினார்கள். ஆனால் கொடுக்கப்பட்டது 2.5 லட்சம் ரூபாய் மாத்திரம்தான். அவ்வாறு நிறைய விடயங்களை நாங்கள் பேசலாம். காலம் அதற்குரிய பதில் சொல்லும். ஆகவே எங்களுடைய ஊருடைய இந்த மாவட்டத்துடைய அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய கட்சி சார்பான விடயங்களாக இருக்கலாம், நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேசிய மக்கள் சக்தியுடைய தேசிய ஜனாதிபதி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு மாற்றத்தை தேடி இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும், இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அராத பாடுபட்டு இந்த ஆட்சியர் இருக்கின்றார். உண்மையில் அது நல்ல விடயம். எங்களுடைய கட்சியும் கொள்கையும் அதுதான். ஊழலை ஒழிக்க வேண்டும். எங்களுடைய மக்கள், அனைத்து மக்களுமே ஒரு இனமாக, ஒரு தேசிய சக்தியாக, தேசியத்திலே வாழ்கின்ற அனைத்து இனங்களும் ஒரே பார்வையின் கீழ், ஒரே ஆட்சியின் கீழ் எல்லா மக்களும் சமம் என்ற அடிப்படையிலே தான் அவர்களுடைய அதிகாரங்களாக இருக்கலாம், வள பங்கீடுகளாக இருக்கலாம், தொழில் வாய்ப்பாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அனைத்துமே 3 இனங்களை உள்ளடக்கியதாக ஒரு இனம் கூடியதென்றும் அவர்களுக்கான அந்த அந்தஸ்துகள் கூட மற்ற சிறுபான்மையினருக்கு அந்தஸ்து குறைந்தது என்ற அடிப்படை இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்றாக பார்க்க வேண்டும் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த வாக்கும் எங்களுடைய முஸ்லிம்கள் கூட சுமார் 70% வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி தான் வாக்களித்திருக்கின்றார்கள். அவ்வாறான நிலைமை இன்று முஸ்லிம்கள் அளப்பரிய நம்பிக்கை அடிப்படையில் தான் தேசிய மக்கள் சக்தியை பார்க்கின்றார்கள். அவர்கள் தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு பாதகமாக வருகின்ற எந்த ஏற்பாடுகளையும் அவர்கள் பாராளுமன்றத்திலோ அல்லது வெளியிலோ கொண்டு வரக்கூடாது. நாங்கள் அவர்களுக்கு நல்ல விடயங்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற விடயத்தில் எங்களுடைய தேசிய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களும் எங்களுடைய கட்சியும் காத்திரமான பங்களிப்பை அவர்களுக்கு செய்யும். மக்களுக்கு பாதகமாக, முஸ்லிம் சமூகத்துக்கு அநியாயமாக வருகின்ற எந்த திட்டங்களுக்கும் நாங்கள் எதிராக குரல் கொடுப்போம் என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் வந்திருக்கின்ற 5 பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்களும் அல்ஹம்துலில்லாஹ் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற, தலைமைத்துவத்துக்கு விசுவாசமாக, கட்சிக்கு விசுவாசமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் எந்த பிரச்சனையும் எந்த கவலையும் அடைய தேவை